ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க வந்து அரசியல் களத்தில் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. திடீர்னு அதுக்கப்புறமேலு கட்சி கொடி, அதுக்கப்புறமேலு அவர் முழுமையாக 360 டிகிரிலையும் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவர் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு அப்புறமேலே தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுட்டு முழுக்க ஒரு அரசியல் தலைவராக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுற ஒவ்வொரு செயல்களோட எதிரொலியாக இன்னைக்கு சென்ட்ரலில் வந்து பேசப்பொருளாக இருக்குது. ஏன்னா நிறைய தடவை வந்து அமித்ஷா வந்து இந்த மாதிரி பிஜேபியில் வந்து நம்ம டிவிகே தலைவர் விஜயை இழுக்கிறதுக்காக நிறைய தடவை தமிழகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி நிலையில் வந்து ஒரு 2 தோழர்கள் ஒரே லைன்ல ஆ போயிட்டு இருந்த 2 தோழர்கள் வந்து வெவ்வேறு பாதைகள்ல போயிட்டாங்க. நம்ம அஜித் வந்து தன்னுடைய பேஷனுக்காக கார் ரேசிங் போயிட்டாரு. இது மாரி நம்ம விஜய் வந்து தனக்கு குடுத்த மக்களுக்கு திருப்பி நெறைய பலன்கள குடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அரசியலுக்கு வர முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த நிலைமையில அஜித், ஷாலினி வந்து நம்ம டிவிகே தலைவர் விஜய் பத்தி பேசின ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அஜித் வந்து ஷாலினியும் என்ன ஒரு விஷயத்த பேசி வச்சிருந்தாங்கன்னா, அதில ஷாலினி போட்ட கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாரத்தில இத்தனை நாள் தன் கூட இருக்கணும். மத்த நாட்கள்ல நீங்க ஒர்க்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு சினிமா துறைக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டாவே நம்ம ஷாலினி அஜித்த பத்தின நெறைய விஷயங்கள் வந்து வெளிய வருது. இதுல வந்து ஒரு கட்டத்துல சினிமா துறையில தன்னால முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்ப குடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அஜித் சார் வந்து உணர்ந்த அப்புறமேல தன்னுடைய பேஷன இதுக்கு மேல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேசிங் பக்கம் போயிருந்தாரு. அ தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய பேஷன ஃபாலோ பண்றத பார்த்து ரொம்ப பெருமைப்பட்ட முதல் மனைவியா வந்து ஷாலினி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரீசென்ட்டா ஒரு மலேசியால நடந்த ஒரு ஈவென்ட்ல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மலேசியா அப்படிங்கிறது எங்க 2 அஜித் சாருக்கா இருக்கட்டும், இல்ல விஜய் சாருக்கா இருக்கட்டும், இது ரொம்ப ஒரு பிடித்தமான இடம். ஏன்னா, அவங்களோட நெறைய வெற்றி படங்களோட ஆரம்ப கட்டமா அந்த மலேசியா வந்து இருந்திருக்குது. லாஸ்ட்டா ஜனநாயகன் படத்தோட லான்ச் கூட இங்க நடந்துச்சு. அப்போ வந்து அவர் வந்து அஜித் சார பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. 2 நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பா எங்களுடைய சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃப்ராங்காவே அஜித் சாரோட வைஃபான ஷாலினி வந்து சொல்லியிருக்காங்க. இதில அவங்க என்ன சுட்டிக்காட்ட விரும்புறாங்கன்னா, 2 பேருமே நல்ல நண்பர்கள். முன்ன வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இன்னைக்கு அவங்கவங்களுடைய இன்னைக்கு ஒரு தொழில்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பாங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ அ கரூர் சம்பவத்த பத்தி நம்ம அஜித் சார் குடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இதுக்கு வந்து ஆதாரமா அமைஞ்சிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தில கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கு வந்து அரசு தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாரி அஜித் சார் வந்து பேசியிருந்தாரு. அதில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தலைவர் வரப்போறாரு அப்படின்னாலே கண்டிப்பா கூட்டம் கூடும். ஆனா, அந்த தலைவர் ஒரு நடிகரா இருக்கிற பட்சத்தில நீங்க தானே முன்னேற்பாடுகள பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், அதுக்கப்புறமேல நடந்த நடவடிக்கைகள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கணிச்சு, அப்ப மருத்துவ வசதிய பெருக்கியிருக்கணும். மத்த ஹாஸ்பிட்டல்ஸையும் நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கணும். இந்த மாரி எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே பண்ணாம, ஒருத்தர் மேல பழிய போடுறதுல என்ன நியாயம்? இந்த மாதிரி அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும் தான் உள்ள வந்தாரு. இந்த மாரி தனக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய ரசிகர்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவங்களுடைய ஆதரவு இல்லாம நாங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நெறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அ யாருமே வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல குதிச்சிருக்கிறாங்க. எதுலயுமே அவங்க வந்து விஜய் சார மென்ஷன் பண்ணல. ஆனா சொன்னது எல்லாமே அவருக்கு அவருக்கு வந்து பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து அஜித் சார் மேல வைக்கிற ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து
விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ள வர்றத எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அ இன்னைக்கு எங்களுடைய ரசிகர்களால தான் நாங்க இவ்ளோ பெரிய உயரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா, அவங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகருக்கு வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்பவும் நல்ல விஷயம். கண்டிப்பா சினிமா துறையில இருக்கிற அனைவருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா, இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்னா, ஒருத்தர் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரும்போது, அதற்கு எதிர்மறையா அந்த துறையில இருக்கிறவைங்களே சில அறிக்கை விடுறதும், அவர தவறா பேசுறதும், திட்டி பேசுறதும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, ஒரு ரசிகன் அப்படிங்கிறவரு ஒரு ரசிகன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நாம பண்ற உதவிகள் போய் சேரணும். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ரசிகனால நாங்க உருவாயிரலாம். அவனுடைய மொத்த குடும்பத்தோட விருப்பத்தினால தான் நாங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு நாம ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில தான் இன்னைக்கு வந்து நண்பரான என்னுடைய நண்பர் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு உதவி செய்யலைனாலும் பரவால்ல. அந்த துறையில இருக்கிறவங்களே எதிர்வினை ஆற்றத தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரு வந்து மறைமுகமா யார சுட்டிக்காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் மாதிரி ஒரு பச்சோந்திகள தான் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்கள என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி, அந்த காக்கா கதை வந்து நல்லா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பொருந்தும். ரொம்ப நாளா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு போங்கு காட்டி ஏமாத்துனது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அவங்க துறையிலேருந்தே ஒருத்தன் வந்து நான் இன்னைக்கு எனக்கு நெறைய குடுத்த மக்களுக்கு நான் திருப்பி குடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அவன் நிக்கிற இடத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவால்ல. இன்னைக்கு அவரு தனியாளா நின்னு ஒரு கட்சிய எதிர்க்கும்போது, நீங்க அவங்களுக்கு துணை போறீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப கேவலமான விஷயம். அதுவும் கமல் சார் பண்றதுலாம் எதுல எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியல. ஏன்னா 2 பேருமும் லதா, ரஜினிகாந்த் முதற்கொண்டு கரூர் சம்பவத்துக்கு வந்து துயரத்த வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏங்க இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. நெறைய வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. சின்ன குழந்தைங்க நெறைய அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷனுக்கு உட்பட்டுருக்காங்க. அப்பல்லாம் உங்க குரல் வெளியில வரல. இன்னைக்கு கரூர் துயரத்துல 40 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா பாவம் அங்க வந்து பெரிய கொடுமை நடத்தி இறந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க வந்து அறிக்கை விடுறீங்க. இந்த மாரி விஷாலா இருக்கட்டும், ஓவியா இருக்கட்டும், அந்த துறைய சார்ந்தவங்களே ஒருத்தருக்கு எதிரா நடந்துக்கிறது தான் பார்க்கறதுக்கே ரொம்பவும் வருத்தமா இருக்குது. வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்குது. இன்னைக்கு நெறைய ரசிகர்கள் வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்கிற ஒரே காரணத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஜித் சாரோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது. விஜய் சாரோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களுமே இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம், ஒரு மாற்றம் 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் வந்துராதா? 75 வருஷத்துக்கு மேல ஒரு புதிய மாற்றம் வராதா? அப்படிங்கிறத முக்கியமா எதிர்நோக்கி தான். ஏன்னா, எல்லாருமே சீமான் சாருக்கு வந்து ஆதரவு குடுத்ததுக்கு வந்து காரணமே அதுதான். எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு அது புரியல. வந்த உடனே சிஎம் ஆயிற முடியுமா? அப்படின்னா அது என்ன கேள்வி? இதுவரைக்கும் சிஎம்மா இருந்தவங்க பெருசா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய பணத்த எடுத்து, நமக்கே இலவசமா குடுத்து, நமக்கு பொருட்களையும் இலவசமா குடுத்து, நம்மள எப்படி அவங்க வச்சிருக்கிறாங்கங்கிறத நம்மளுடைய மணி மைண்டடா இந்த பணம் குடுத்தா இவங்க அடங்கிருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க, ஓட்டு வாங்கிருவாங்கங்கிற மைண்ட் செட்ட தான் நம்மள வச்சுட்டுருக்காங்க. வந்தோனே சிஎம் ஆனா என்ன தப்பு? ஒருத்தர்கிட்ட ஆட்சிய குடுத்து பார்க்கலாமே! மாத்தியே தான்